பயிலுவோம் இயந்திரவியல் வழக்குத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் வழக்குத் தமிழில். வழங்குவது தமிழ்மெட் தாளமுத்து. Hi students, இன்று ME8594 ME6505 Dynamics of Machines. இதில் 4th unit Forced Vibration Module 4.08. இந்த 4.08 ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். What is Frequency Response Curve? Frequency Response Curve என்னங்கிறதை சொல்லணும். இப்போ நீங்க தெர்மல் இன்ஜினியரிங் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் ஆஃப் ஐசி இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையும் இம்பலர் பம்புடைய பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்லாம் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இந்த இதில் வைப்ரேஷனுக்கு ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனில் நம்ம ஒரு 2 கர்வ்ஸ் படிக்க போகிறோம். அதில் ஒன்று முதல்ல ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ். இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ், கர்வ் பிட்வீன் magnification factor MF and frequency ratio R is known as frequency response curve. இதில் இருக்கிற இந்த கர்வ்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஃபார்முலாவை ஒரு தடவை பார்த்துருவோம். மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? இது எக்ஸ்மேக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்1 இருக்கு. எக்ஸ்மேக்ஸ்ங்கிறது என்னது? எக்ஸைட்டிங் ஃபோர்ஸ் ஒரு சிஸ்டத்தில் ஆக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட். ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் மட்டும் ஆக்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்டாட்டிக்கா ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறது x0. ஒரு ஸ்டாட்டிக்கா ஆகக்கூடிய ஒரு டிஃப்ளெக்ஷனை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், சைனசாய்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது எவ்வளவு தூரத்துக்கு அது அதிகமாகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்ப மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் கூட இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதுல ஆம்ப்ளிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த ஆர்ங்கிறது என்னது? இட்ஸ் a ratio between the frequency of the system. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம். ஒமேகா என்கிறது என்னது? ஒமேகா என்கிறது அந்த சிஸ்டத்துல டேம்பரோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எதுவும் ஆக்ட் பண்ணாம இருக்கும்போது இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அப்ப இதுல என்ன ஆறுங்கிறது நமக்கு காட்டுது? இந்த ரேஷியோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியா இருக்கிறது. இப்ப ஒரு டேம்பரோட ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட எவ்வளவு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லக்கூடியதுதான் என்னது? ஆறுங்கிற ஃபேக்டர். இதுல இந்த ஜீட்டாங்கிறது என்னது? ஜீட்டாங்கிறது டேம்பர் கோஎஃபிஷியன்ட் C டிவைடட் பை சிசின்னு படித்தோம். அந்த டேம்பருக்கும் கிரிட்டிக்கல் டேம்பருக்கு இருக்கிற ரேஷியோ. டேம்பரும் கிரிட்டிக்கல் டேம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது என்னது?
1 இதுதான் நமக்கு தேவையானது. இந்த கிரிட்டிக்கல் டேம்பரா இருந்தால்தான் என்ன ஆகும், குயிக்கா அது வந்து வைப்ரேஷன்ல இருந்து சீக்கிரமா 0 ஆகும். அதே சமயத்துல ஓவர் டேம்ப் மாதிரியும் ஆகாது. அதே மாதிரி அண்டர் டேம்ப் மாதிரி ரொம்ப நேரம் இப்படியே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிறதும் ஆகாது. அப்போ நம்ம தேவையானது என்னது, இந்த கிரிட்டிக்கல் டேம்பர் தான். இதே மாதிரி இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் இதுகள்ல எல்லாம் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, இந்த ஜீட்டாங்கிற வேல்யூக்கு எப்படி இந்த எம்எஃப்பும் ஆரும் ரிலேட்டடா இருக்குது அப்படிங்கிறது தான். அது கிராஃபிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு பார்ட்டை டிசைன் பண்ணும்போது எந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் டேம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எதனால இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ்லாம் தேவைங்கிறத பார்த்தோம். இனி வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அந்த டீடைல்களை பார்ப்போம். ஒய் ஆக்சிஸ்ல எம்எஃப் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி ரேஷியோ இருக்குது. இந்த ரெட் கலர்ல போட்டிருக்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் வேரியஸ் ஜீட்டா வேல்யூக்கான கிராஃப். இந்த ஜீட்டா 1ங்கிறதுக்கானது என்ன ஆரம்பிக்குது, இங்க எம்எஃப் 1ல இருந்து ஆரம்பிச்சு இது வந்து அப்படியே டென்ஸ் டு 0ன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு. இங்க ஜீட்டா 0ங்கிறது இன்ஃபினிட்டில ஆரம்பிச்சு இதுவும் எங்க போகுது, 0 எம்எஃப் வந்து 0ங்கிறதுக்கு போகுது. ஒவ்வொரு ஜீட்டா வேல்யூக்கும் ஒவ்வொரு விதமான கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனுடைய பிஹேவியர் வேறையா இருக்குது. இதை இப்ப நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல்ல இந்த எடுத்துக்கிடுவோம். ஏன் இந்த கிராஃப்ல எல்லா இதுவுமே எம்எஃப் 1ங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த கர்வ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எம்எஃப் 1. ஆர்ங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்கு, 0வா இருக்கு. ஆர்ங்கிற வேல்யூ 0 ஆக்கி எந்த வேல்யூ இந்த ஜீட்டா போட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து எம்எஃப்ங்கிறது 1 தான். இந்த ஃபார்முலால நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆர் வந்து என்ன போடணும், 0 போடணும். அப்போ 0 போட்டா இது என்ன வருது, 1² வருது. இங்க வந்து ஆருக்கு வந்து நம்ம 0 போட்டோம்னா இந்த காம்பனண்டே இல்லாம போயிடுது. 1² நம்ம மறுபடியும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க 1 கிடைக்குது, டினாமினேட்டர்ல 1 கிடைக்குது, நியூமரேட்டர்ல ஏற்கனவே 1 இருக்கு. அப்போ 1 by 1 1 தான். இதே மாதிரி எந்த வேல்யூ இதுக்கு போட்டீங்கன்னாலும் இந்த காம்பனண்ட் வந்து 0 தான் ஆகும். ஏன்னா ஆர் வந்து 0வா இருக்கிறதுனால 0 தான் ஆகும். அதனால எந்த ஜீட்டா வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அது வந்து இந்த 1ங்கிற இடத்துல இருந்து தான் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் ரெண்டாவது, when r is 1, இது ஒரு முக்கியமான பிளேஸ். ஆர் வந்து 1ஆ இருக்கும்போது என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் 1ஆ இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரெண்டு ஃப்ரீக்வன்சி 1ஆ இருந்துச்சுன்னா அங்கதான் ரெசனன்ஸ் அக்கர் ஆகும். அப்ப ரெசனன்ஸ் அக்கர் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். when r is 1, that is at the time of resonance, the zeta is 0. நம்ம 0ங்கிறத இப்ப எடுத்துக்கிறோம். டேம்பிங்கே இல்ல அப்படின்னு ஒரு கண்டிஷனா இருந்துச்சுன்னா இந்த இது என்னவாகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இதுல ஆர் வந்து 1 போடுவோம். அப்போ 1² 1 minus 1ங்கிறது 0 ஆயிடுது. இந்த ஜீட்டா வந்து 0வா இருக்கிறதுனால இதுவும் 0 ஆயிடுது. அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற இது பூராமே 0 ஆயிடுது. 1 by 0ங்கிறது இன்ஃபினிட்டி. ரெசனன்ஸா இருந்தால் ஆர் வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டத்துல டேம்பிங்கே கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த எம்எஃப்ங்கிற வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இன்ஃபினிட்டிங்கிறது என்ன ஆகும், டோட்டல் ஃபெயிலியர். அதாவது நம்ம கொடுக்குற x0ங்கிற ஆம்ப்ளிடியூட் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா அது ஃபெயிலியர் ஆயிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்கு. when r is 1, that is at the time of resonance, and zeta is 0. 0 இருந்துச்சுன்னா என்ன மீனிங், no damping அர்த்தம். mf is infinity, hence mf value also infinity. It means failure of the system. எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் டேம்பிங் இருந்தா தான் இந்த ரெசனன்ஸை வந்து காப்பாற்ற முடியும். டேம்பிங்கே அதுல அந்த சிஸ்டத்துல கொடுக்கலைன்னா என்ன ஆகும், அந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடும். இப்ப இன்னொரு இதையும் பார்ப்போம். ஆர் இஸ் 1ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானதுன்னு சொன்னது ரெசனன்ஸ் அக்கர் ஆகுது. இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் ஜீட்டா. இந்த ஜீட்டா வந்து 0வா இருக்கும்போது இன்ஃபினிட்டி ஆகுது, அது ஸ்மால் வேல்யூஸா இருக்கும்போது ஹை வேல்யூவா இருக்குது. அண்ட் இட் ரெடியூசஸ் வித் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் ஜீட்டா. ஆனா ஜீட்டா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். 0.1ல இருக்கும்போது இதனுடைய எம்எஃப் வேல்யூ இங்க இருக்குது, அதே 0.2ஆ இருக்கும்போது இங்க இருக்குது, இது 0.5ஆ இருக்கும்போது நியர்லி 1ங்கிறதுக்கு வந்துருது. இன்னும் நம்ம ஜீட்டா இஸ் 1 எடுக்கும்போது அது லெஸ் தேன் 1க்கு
வந்துடுது. இப்போ ஆர்ங்கிற வேல்யூ வேல்யூ 0வா இருக்கும்போது என்ன நடக்குதுங்கிறது பார்த்தோம். எம்எஃப் வந்து எப்பயுமே ஒன்னா தான் இருக்க முடியுங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ஆர் வந்து ஒன்னா இருக்கும்போது ஜீட்டா 0வா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட் ஜீட்டா வேல்யூ கூடிக்கிட்டே போச்சுன்னா எம்எஃப் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்த்தோம். when r is very high value mf tends to 0. mf வந்து வேல்யூ வந்து 0 நோக்கி இப்படி போயிடும். mf tends to 0, hence the dynamic amplitude x max is very small for any value of zeta. இந்த zeta வந்து என்ன வேல்யூவா இருந்தாலும் சரி, இதுல நீ 5ன்னு கொடுத்தேனாலும் சரி, ஆனா இந்த r வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த டினாமினேட்டர்ல ஹை வேல்யூ வரும். அப்ப 1 by denominator ஹை வேல்யூ இருக்கும்போது mf வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவா it tends to 0 ஆயிடும். frequency response curveல இருந்து நம்ம ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும்னா எந்த விதமான ஜீட்டா வேல்யூ எடுக்கணும், எந்த விதமான ஆர் வேல்யூ எடுக்கணும், எது இருந்தா நமக்கு சேஃப்டிங்கிறத ஈஸியா இந்த கிராஃப்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக ஏற்பட்டது இந்த frequency response curve. இதை நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப உபயோகமா இருக்கும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசை என்னுடைய மாடியூலில் பாருங்கள், உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.